மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுறார். போன ஒரு 2 மாசமா பாத்தீங்கன்னா 7ல் செவ்வாய் இருந்து குடும்பத்துல கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார். நீங்களே கொஞ்சம் கோபக்காரனா மாறி இருந்தீங்க. சட்டுப்புட்டுன்னு அதை முடிக்கல இதை முடிக்கல அப்படின்ட்டு வாக்கு பேச்சு கூட கொஞ்சம் தடிச்சு தான் இருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எதிர்பார்க்கிறது எதுவும் நடக்கல அப்படின்னோடனே நமக்கு கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா? அந்த கோபதாபங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புல இந்த வாரம் முதல் செவ்வாய் மாற்றம் நடக்கிறது. அந்த செவ்வாய் மாற்றம் 6ஆம் இடத்துல போய் 2 மாசம் இருப்பார். உண்மையில பாபர்கள் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளவு நாள் பட்ட அவஸ்தை இந்த வருஷத்தோட முடிய போது, 7.5 சனி உங்களுக்கு முடிய போது, படிப்படியாக கிரகங்கள் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஜனனகால ஜாதகத்துல 6-8 தசாபக்தி நடக்குதுங்க. என் வாழ்க்கை கஷ்டமே கஷ்டங்க. 7.5 சனி மட்டும் இல்லைங்க, நான் 15-20 வருஷமா கஷ்டப்பட்டு தாங்க இருக்கிறேன். அப்படி இப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு கூட கோச்சார அமைப்புகள் சாதகமான தன்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றபடியால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. 6ஆம் இடத்து செவ்வாய் கடன் நோய் போன்றவைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை, வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்து ராசியிலேயே சூரியனும் புதனும் அட்டமாதிபதியும் ராசியிலேயே உட்கார்ந்து ஒரு நிலையில பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. எதிரிகளிடமிருந்து எதிர்ப்பவர்களிடமிருந்து பிடிக்காதவர்களிடமிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய, அதாவது எதிரிகளுடைய மனமாற்றம் வரக்கூடிய அமைப்பு. அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்ட ஏதாவது பணம் கணம் போன்றவைகள் திருப்பி வரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு புதிய நல்ல மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நல்ல மாற்றங்க. நான் சொல்றது இப்போதைக்கு புரியாது. இந்த வாரத்தின் கடைசியிலேயே ஆகா ஓரளவிற்கு வழி பிறக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல மாற்றமான நல்ல மாதம், நல்ல வாரங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜனவரி 20 முதல் 26ஆம் தேதியிலான யோக வாரம்.